கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 149வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்பதாக. நடனம், டான்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் அநேக இடங்களில் தேவ ஜனங்கள் நடனத்தோடு கர்த்தரை துதித்ததையும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்று 150வது சங்கீதம் 4வது வசனம் கூறுகிறது. அதே வேளையில் நடனத்தோடு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது சபைக்கு வெளியே என்பதையும் கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வோனின் சேனையையும் குதிரை வீரர்களையும் கர்த்தர் சமுத்திரத்தில் மூழ்கடித்தார். அப்பொழுது மிரியாம் தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலை நிந்தித்த பெலிஸ்தியனை தாவீது கொன்று திரும்பி வருகையில் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேலதாளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அப்பொழுது தாவீது தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று ஞானி கூறுகிறார். புதிய ஏற்பாட்டில் காணாமற் போன இளைய குமாரன் மனம் திரும்பி தன் தகப்பனிடம் வந்தான். வயலில் வேலை செய்து வீட்டிற்கு திரும்பி வந்த மூத்த குமாரன் கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டான் என்று வசனம் கூறுகிறது. இப்படி நடனம் ஆடி தேவனை துதிக்கும் போதும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போதும் யாருக்கும் இடரல் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்நாட்களில் நடனம் ஆடி ஆராதிக்கும் கலாச்சாரத்தில் அநேக இடங்களில் பரிசுத்தத்தை காண முடியவில்லை. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரரின் நடனத்தை ஜனங்கள் கண்டு களி கூறுவார்கள் என்றால் அவற்றில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். தன்னுடைய நடனத்தை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் முயற்சிக்கும் போது ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். ஆகையால் நடனம் ஆடி துதிக்கும் போதும் ஒழுக்கம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. நடனம் என்ற பெயரில் திரையரங்கிற்குள் ஆடுவதைப் போல சபைக்குள் குத்தாட்டம் போடுவது எவ்வகையிலும் தேவனை மகிமைப்படுத்தாது. ஆண்களும் பெண்களும் இணைந்து ஆடுகிற இடங்களிலும் தேவன் மகிமைப்பட முடியாது. பெண்கள் தங்கள் துப்பட்டாவை கலட்டி அதை சுழற்றி ஆடும்போதும் தேவன் பிரியம் கொள்ள மாட்டார். ஆகையால் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்ற வசனத்தின்படி நாம் நடனம் ஆடி துதிக்கும் போது ஒழுக்கத்துடன் தேவ நாம மகிமைக்கென்று எதை செய்தாலும் பரிசுத்தத்துடன் செய்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று வசனம் சொல்கிறதே. நாங்கள் எதை செய்தாலும் உமது நாம மகிமைக்கென்று செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே, நடனத்தோடு துதிக்கும் பொழுதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போதும் ஒருவருக்கும் இடரல் உண்டாகாதபடிக்கு உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை வரங்களை கர்த்தர் தந்தருளுவீராக. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.